ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். சில நேரங்களில் நம்ம வீட்டில் காய்கறி தோதை சமைக்கிறதுக்கு இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்கும், என்னடா சமையல் பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி சமயங்களில் நாம் இந்த ஒன் பாட் ரைஸை ஈஸியாக செஞ்சிடலாம். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக சுழுவாக இருக்கும். பேச்சலர்ஸ் கூட செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சும்மா அத்து எரியும். வாங்க இந்த ஒன் பாட் ரைஸ் எப்படி செய்கிறதுங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 உருளைக்கிழங்கு இவைகளையும் கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் குக்கரை வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய்யும் 4 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் அல்லது கடல் எண்ணெய் இதை ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தீயை கொஞ்சம் மிதமான ஹீட்டில் வச்சுட்டு அதில் வெங்காயம், கொஞ்சம் புதினா தழை, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நாம் வதக்கணும். வேறு எதுவும் தாளிக்கவெல்லாம் வேண்டியதில்லை. கடுகு, உளுந்தம் பருப்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிக்க வேண்டியதில்லை. இவைகளை மட்டும் போட்டு வதக்கி விட்டுட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் தக்காளியை போடணும். தக்காளி நல்லா மசிஞ்சதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாடை போகிற வரைய வதக்கிடணும். வாசனைக்கு 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுறணும். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கமாகவும் கலந்து விடணும். இப்போ நாம் எடுத்துருக்கிற 2 கப் அரிசிக்கு தேவையான உப்பை போட்டுக்கறணும். கல் உப்பு போட்டுக்கறணும். போட்டு அதை ஒரு பெரட்டி எல்லா பக்கமாக பெரட்டி விட்டுட்டு கழுவி வச்சுருக்கிற அரிசியை எடுத்து போட்டு அதை நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுறணும். இப்போ இந்த சோறுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கறணும். நான் 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம். அதுக்காக 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் பொடி, உப்பு, அரிசி, உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி கேஸ் வரவும் 5 விசில் இல்லைன்னா நாங்கள் எங்களுக்கு டைம்ங்கிறதுனால 7 நிமிஷம் வச்சேன். கேஸ் ரிலீஸ் ஆனதும் குக்கரை திறந்தால் கமகமன் வாசனை மூக்கை தூக்குது. அப்படியேவும் கிளறி பார்த்தோம்னா நல்லா பொழு பொழுன்னு உதிராகவும் சோறு பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருந்துச்சு. அதை தொட்டு நசுக்கி காமிக்கலான்னு பார்த்தா கொதிக்குது சோறு. அதனால் அதை தொடலை, கிளறி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஒன் பாட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக நான் சேனக்கிழங்க தோலை சீவிட்டு துண்டு துண்டாக நறுக்கி உப்பு போட்டு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு ஃபேன் கடியில் காய வச்சுட்டு அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். மிதமான ஃப்ளேமில் வறுத்தோம்னா தான் அது நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். சேனக்கிழங்கு எண்ணெயில் வெந்துக்கிட்டு இருக்கையிலே இந்த பக்கம் நாம் மிக்சியில் 1 துண்டு தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, கசகசா, 2 பட்டை வத்தல், 2 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி அதை அடுத்து அடுப்பில் வச்சு கடுகு, உளுந்தம் பருப்பு வடச்சட்டியில் தாளித்து விட்டுட்டு இதை போட்டு கொதிக்க விடணும். இதோட பச்சை வாசனை போகையில் நாம் அந்த வறுத்து வச்சுருக்கிற சேனக்கிழங்கு அதில் போட்டு மிதமான தீலையேவும் ஒரு 2 நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கமாக நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சுவையான கிறிஸ்பியான கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிரும். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒன் பாட் ரைஸ்க்கு இது சூப்பர் காம்பினேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.